நாம் எல்லோரும் மனிதன் கடவுளால் தான் படைக்கப்பட்டான் என்று நம்பினோம். ஆனால் ஒருவர் மட்டும் துணிந்து மனிதன் பிற உயிரினங்கள்ல இருந்து படைக்கப்பட்டவன் என்று கூறினார். அவர் வேறு யாருமே இல்ல, உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வினை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1809 February 12 இங்கிலாந்தினுடைய ஸ்ட்ராபெரி என்ற நகரத்தில் பிறந்தார் சார்லஸ் டார்வின். சிறு வயதிலிருந்தே தாயினை இழந்தவர். அவர் தந்தையினுடைய பராமரிப்பிலேயே வாழ்ந்து வந்தார். தந்தையும் தாத்தாவும் மருத்துவர் என்றபடியால் அவரினை சிறு வயதில் மருத்துவத்துக்கு படிப்பதற்காக ஈடன்பெர்க் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பினார். ஆனால் சார்லஸ் டார்வினை பொறுத்தவரையில் அவர் விலங்கு, பறவைகள், தாவரங்கள், இயற்கை இப்படியான விடயங்களிலே தான் ஆர்வம் மிக்கவராக காணப்பட்டார். மருத்துவ துறையில இவருக்கு பெரும்பாலும் ஆர்வம் இல்லை. இதனாலதான் அவர் நேச்சுரல் சயின்ஸ், அதாவது இயற்கை விஞ்ஞானத்துல தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கின்றார். அவருடைய 22வது வயதுல இயற்பியல்ல இவர் பட்டம் பெற்றுக் கொள்கின்றார். பிற்பட்ட காலகட்டத்தில் அதே பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்த, அதாவது தாவரவியல் பேராசிரியராக இருந்த ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் ஹென்ஸ்லோ என்பவருடன் மிக நெருங்கிய தொடர்பினை கொள்கிறார். அவருடைய உதவியுடன் தான் கேப்டன் ராபர்ட் ஃபிட்ஸ்ராயினுடைய நட்புறவு இவருக்கு கிடைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினுடைய கரையோர பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக கேப்டன் ஃபிட்ஸ்ராயினுடைய தலைமையில் HMS பீகிள்ங்கிற கப்பல் புறப்பட தயாராக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் சார்லஸ் டார்வினுக்கு அழைப்பு விடுவிக்கப்படுகிறது. எனவே இந்த அழைப்பை ஏற்று சார்லஸ் டார்வின் 1831 டிசம்பர் 27 கேப்டன் ஃபிட்ஸ்ராயினோட இணைந்து டார்வின் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். அந்த பயணம் சுமார் 5 ஆண்டு காலமாக இருக்கிறது. இந்த 5 ஆண்டு கால பயணம் தான் இந்த சார்லஸ் டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாடு வருவதற்கு பிரதானமான காரணமாக அமைந்தது. 5 ஆண்டுகளில் அந்த கப்பல் பல நாடுகளில் இருந்து வலம் வந்தது. குறிப்பாக அந்த கலபகஸ் தீவுகள்ல அது பயணத்தை ஆரம்பிக்கும் போது இந்த சார்லஸ் டார்வின் அங்கிருக்கின்ற பறவைகள், விலங்குகள் மற்றும் ஃபின்ச்சஸ், ஆமைகள் போன்றவை எல்லாம் வித்தியாசமான சூழல்ல வித்தியாசமாக வளர்ந்திருப்பதை கவனித்தார். அப்ப இப்பொழுது அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுகிறது. இப்படி வித்தியாசமான சூழ்நிலையில இப்படி வித்தியாசமான பறவைகளும் விலங்குகளும் எவ்வாறு வளர்ந்தது என்று சொல்லி ஆய்வு செய்கிறார். இந்த ஆய்வு தான் அவருடைய பரிணாம வளர்ச்சிக்கு மிகவும் அடிப்படையான வித்திட்டது என்று சொல்லலாம். 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பயணத்தை முடித்துவிட்டு, அதாவது 1836 இவர் மீண்டும் இங்கிலாந்து திரும்புகின்றார். இவர் 5 ஆண்டுகள் தான் அனுபவித்த அந்த கடற்பயணத்தை அடிப்படையாக கொண்டு இவர் ஒரு நூலை வெளியிடுகிறார். த வேயேஜ் ஆஃப் த பீகிள்ஸ் என்று சொல்லக்கூடிய நூலை இவர் வெளியிட்டார். அப்ப சார்லஸ் டார்வினுடைய கண்டுபிடிப்பின்படி அவர் கூறுகிறார், இப்ப எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கான அந்த சூழ்நிலை, அதாவது அந்த ரிசோர்ஸ்ங்கிறது மிகவும் குறைவாக தான் இருக்கு. எப்ப இந்த சூழலுக்கு ஏற்ப எந்த உயிரினம் தன்னை மாற்றிக்கொள்கிறதோ அது மட்டும்தான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும் என்று சொல்கின்றார். அப்ப இப்படியாக ஒவ்வொரு உயிரினங்களும் சின்ன சின்ன மாற்றங்களை அடைந்து பரிணாமித்து வருகிறது. அந்த சிறிய சிறிய மாற்றங்கள் தான் பிறகு பெரிய ஒரு இனங்களை, ஸ்பைசிஸ்களை உருவாகிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய நூல்களில் குறிப்பிடுகிறார். இதைத்தான் அவர் சொல்கின்றார் தியரி ஆஃப் இலவேஷன் பை நேச்சர் செலக்ஷன் என்று சொல்லி அவர் தன்னுடைய நூல்களில் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அப்ப பல வருட ஆராய்ச்சிக்கு பின்னர் 1859 அவர் ஒரு புகழ்பெற்ற நூலை வெளியிடுகிறார். அதான் ஆன் த ஆரிஜின் ஆஃப் த ஸ்பைசிஸ் என்று சொல்லக்கூடிய நூலாக காணப்படுகிறது. அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான முன்னோர் உள்ளது என்பதுதான் சார்லஸ் டார்வினுடைய கோட்பாடாக இருக்கிறது. எனவே அதன்படி உயிரினங்கள் புதிதாக வளர்ச்சி அடைந்து வருகிறது என்றும் அவர் கூறுகிறார். மனிதன் குரங்கு போன்ற உயிரினங்களில் இருந்து வந்தவன் என்று சொல்லி சார்லஸ் டார்வின் கூறுகின்றார். இந்த கூற்று மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த காலத்தில் இருந்த தேவாலயங்கள் மிகவும் எதிர்த்தன. மேலும் ஏனைய மக்களும் இவரை கிண்டல் செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் சில ஞானிகளும் இவரினுடைய கூற்றை ஆதரித்தார்கள். தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பைசிஸ் என்று சொல்லக்கூடிய நூலை பிற்பட்ட காலகட்டத்தில் உலகெங்கும் வெளியிடுகிறார். டார்வின் வாழ்ந்த காலத்தில் DNA தெரியாது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலகட்டத்தில் ஜெனடிக் வளர்ந்ததன் காரணமாக டார்வின் சொன்ன கோட்பாடு எல்லாம் உண்மை என நிரூபிக்கப்பட்டது. இப்போது இவல்யூவேஷன் தியரி தான் மாடர்ன் பயாலஜிக்கு அடிப்படையாக இருக்கிறது. சார்லஸ் டார்வின் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் இருதய நோய் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனையால பாதிக்கப்பட்டு 1882 ஏப்ரல் 19 தன்னுடைய 73வது வயதில் இங்கிலாந்துல இருக்கின்ற டவுன் ஹவுஸ் கென்னட்ல மரணம் அடைந்து கொள்கின்றார். அத்தோடு இங்கிலாந்தினுடைய விஞ்ஞானிகளினுடைய கோணர் என்று சொல்லக்கூடிய வெஸ்ட்மினிஸ்டர் அவையில அடக்கம் செய்யப்பட்டார். சார்லஸ் டார்வின் தன்னுடைய காலத்துல பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார், பல கேளிகைக்கும் உள்ளாக்கப்பட்டார். உண்மையிலே சார்லஸ் டார்வின் இல்லை என்று சொன்னால் இப்பொழுது உயிரியல் கூட இல்லை என்று சொல்லலாம். இப்படியான சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கின்றேன். பாய்.